தென்னாடுடனே சிவனையே போற்றி, எண்ணாற்றவருக்கும் இறைவா போற்றி போற்றி. தமிழகத்திலே குறிப்பா சென்னையில ஒரு விசேஷமான நிகழ்ச்சி நடைபெற போகிறது. வரக்கூடிய 15ஆம் தேதி பிப்ரவரி 15, 16 ஒரு இரவு முழுவதும் சிவராத்திரி. சிவனையே நினைச்சு சிவசிவா அப்படின்னு இருக்க வேண்டிய ராத்திரி தான் சிவராத்திரி. அப்பேற்பட்ட சிவராத்திரி அந்த நிகழ்ச்சி எங்க நடக்க போகுது அப்படின்னு சொன்னா, ஜி.கே. செட்டி விவேகானந்தா வித்யாலயா அம்பத்தூர் பள்ளியுடைய வளாகத்துல நடைபெறுகிறது. என்னெல்லாம் நடக்குவாங்க அப்படின்னு பார்த்தா, இரவு முழுவதும் கலாச்சார நிகழ்ச்சி, கல்ச்சர், நம்மளுடைய சிவபெருமானுடைய சிவதாண்டவத்தில் ஆரம்பிச்சு திருவிளையாடல இருந்து அத்தனை நிகழ்ச்சியும் கலை நிகழ்ச்சியும் நடைபெற போகுது. அத்தனை தாய்மார்களும் பெரியவர்களும் பக்தர்களும் வரணும். இதுல ஒரு குறிப்பான விஷயம் என்னன்னு சொன்னா, நம்ம காசியில இருந்து, கயால இருந்து, அமர்நாத்ல இருந்து, எல்லா இடத்துல இருந்து தண்ணி வந்து காவி கங்கை நீரை முழுக்க கொண்டு வந்து நம்ம கங்கை நீரை நம்ம கையாலேயே சிவனுக்கு அபிஷேகம் பண்ண. காசிக்கு போனா நம்ம கையால அபிஷேகம் பண்ணணும்னு சொன்னாங்க. இப்ப அதுவும் இல்லை. இந்த இடத்துல ஊத்துனா அங்க போய் விழுது சிவனுக்கு. நேரடியா சிவனுக்கு போய் நம்மளால காசியில கூட தண்ணியை ஊத்தி அபிஷேகம் பண்ண முடியல. ஆனா அதே கங்கா தண்ணியை எடுத்துட்டு வந்து இன்னைக்கு இந்த 15ஆம் தேதி 12 ஜோதிர்லிங்கம், ஒரு இந்துவா பிறந்த அத்தனை பேருக்குமே 12 ஜோதிர்லிங்கத்தை காண கிடைக்காத ஒரு அற்புதமானதுங்க. மாற்று மதத்தினருக்கு எப்படி புனித யாத்திரை போறார்களோ அதே மாதிரி நம்ம இந்துக்களுக்கு புனித யாத்திரை சொன்னா 12 ஜோதிர்லிங்கத்தை தரிசனம் பண்ணுவது. அது நமக்கு நிர்வாகிகள் அத்தனை பேர் சேர்ந்து இந்த சிவமயத்தின் மூலமாக 12 ஜோதிர்லிங்கத்தை நம் கண் பார்வைக்கு கொண்டு வராங்க. அந்த இடத்துல நம்ம கையாலேயே அபிஷேகம் பண்ணி, ஆராதனை பண்ணி, பூஜை பண்ணி, இன்னும் அருமையான கண்கொள்ளா காட்சி. வாங்க, அத்தனை பேர் வாங்க. உங்க கையால நீங்களே சங்கல்பம் எடுக்கலாம். உங்க குடும்பத்தோடு சேர்ந்து சங்கல்பம் எடுத்து உங்க குடும்பத்தோடு சேர்ந்து அந்த சுவாமியுடைய தரிசனம் இரவு முழுக்க சிவசிவா சிவசிவா சிவசிவான்னு சிவனையே நினைச்சு சிவபுராணம் நாடு முழுக்க எதிரொலிக்கிற அளவுக்கு இந்த நாடே சுத்தமாவதற்கு எல்லாரும் ஒரே இடத்துல உட்காந்து 20-30 பேர் ஒரே இடத்துல உட்காந்து சிவசிவா அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபுராணத்தை பாடலாம். வாங்க, உங்களோட சேர்ந்து நானும் வரேன். சேர்ந்து சிவபுராணம் பாடுவோம். சிவனுடைய நாமத்தை சொல்லி சிவராத்திரியை கழிப்போம். 15 பிப்ரவரி இரவு முழுக்க 16 காலை 6 மணி வரை இந்த நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது. அவசியம் வாருங்கள், சிவனுடைய அருளை பெறுங்கள்.